ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஃப்ரெண்ட்டான கோதுமை தோசை செய்யலாம் வாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். கோதுமை மாவு 1 கப்பு எடுத்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி போட்டுக்குவோம். இட்லி சோட்டா மாவு போட்டுக்குவோம். கொஞ்சமாக சால்ட் 1 ஸ்பூனு. இப்போ நம்ம இது போட்டு நல்லா கலக்கிக்கணும். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு கலக்கணும். தண்ணியும் இந்த அளவுக்கு வந்தால் போதும். பச்சை மிளகானா போட்டுக்கலாம், பழுத்து மிளகானா போட்டோம், ஏதாவது போட்டுக்கலாம். நம்ம ரெண்டுத்தில் பச்சை மிளகா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரை, முருங்கைக்கீரை 25 கிராம் அளவுக்கு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுப்பேன். ஒரு 100 கிராம் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதெல்லாம் போட்டு இதில் கலந்து விட்டுக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம கலந்துக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெறுமனே நம்ம கோதுமை தோசை செய்கிறத இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்துக்கும் நல்லது. முருங்கைக்கீரை அத்தனையும் ஹெல்த் பெனிஃபிட்டு, எல்லாத்துக்கும் நல்லது. இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சு நீங்கள் தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க தோசை செய்யலாம். இந்த அளவுக்கு நல்லா பதமாக இருக்குது. இப்போ இது கடாயில் லைட் அதை திருப்பி கொடுத்துக்கலாம். சூப்பராக செம்மையாக வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சுத்தூர போட்டுக்குவோம். இது மேலேயும் கொஞ்சம் போட்டுக்குவோம். கொஞ்ச நேரம் வேகட்டுன்னு திரும்ப இதே பக்கமே திருப்பி கொடுக்கணும். இப்போ நம்ம திருப்பி கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக தோசை கோதுமை தோசை சரியாயிடுச்சு. செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான கோதுமை தோசை. நீங்கள் சாதாவாக எடுத்து வெறும் கோதுமை தோசை ஒரு சால்ட்டு போட்டு தண்ணி போட்டு கலக்கி செஞ்சு சாப்பிடுவீங்க. அதை விட சூப்பரான பெனிஃபிட்டான, நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்டான தோசை ரெடி பண்ணிட்டேன். இது இப்படி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.